எல்லாத்துக்கும் மிக முக்கியமான ஒரே ஒரு காரணம் கீழ்ப்படிதல். அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்தால் மட்டும் போதும். இந்த சந்தோஷம் நம்மக்கிட்ட நிலச்சிருக்கும். நம்ம கீழ்ப்படியாமல் சில நேரங்களில் முறுமுறுத்துடுறோம், சில நேரங்களில் வருத்தப்படுறோம், சில நேரங்களில் கோபப்படுறோம், அழுகிறோம். இதெல்லாம் பண்ணுறனால தான் நமக்கு விசுவாச குறைவு, நம்மளுடைய பலவீனம் எல்லாமே வருது. ஆனால் ஒரே ஒரு வேலை கீழ்ப்படிதல். அவருடைய வார்த்தைக்கு அப்படியே முழுமையாக கீழ்ப்படிந்து அவருடைய பாதத்தில் சரணடையும் போது, இது கேட்கும்போது பிரமாணத்தில் இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் கிருபைக்குள்ளே இருக்கிறோங்கிறதுக்காக நாம் ஏனோ தானோன்னு ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. இப்போ ஒரு வேலைக்கு போகிறோன்னா என்ன பண்ணுறோம்? அதாவது உள்ளத்தில் உள்ள அகத்தின் அழகு தான் முகத்தில் தெரியும். அதனால் என்னுடைய மனசு ரொம்ப சுத்தமாக இருக்குதுன்னு நம்ம ஏனோ தானோன்னு போக முடியுமா? நல்லா குளித்து நீட்டாக ட்ரெஸ் பண்ணி தலையெல்லாம் சீவி நீட்டாக தானே போகிறோம். அதே மாதிரி தான் கிருபையில் இருந்தாலும் ஒரு ஒழுக்கம்ங்கிறது இருக்குது. கர்த்தருக்குள்ளே நம்ம இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. அதுதான் நம்ம இங்கே போதிக்கப்படுது. அதை கேட்குறவங்களுக்கு சில பேருக்கு பிரமாணம் மாதிரி இருக்கலாம். ஆனால் அது கிருபை தான். நம்ம கர்த்தருக்குள்ளே ஒரு நீட்டாக அவருடைய சமூகத்தில் சந்தோஷமாக வாழ்கிறது. அதை கீழ்ப்படிந்து நம்ம அதை செய்வோம். மிகப்பெரிய நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு செகண்டும் சந்தோஷமாக நாட்களை நகர்த்துவோம். கர்த்தர் நம்மளோட கூட இருந்து ஆசீர்வதிப்பாங்க.